வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் NCERT சிலபஸ் கிளாஸ் 2 ஹிந்தி சாப்டர் நம்பர் 5 தாத்து और मैं தாத்தாவும் நானும் ग्रैंडफादर एंड मी मैं अपनी दादाजी के साथ रहती हूँ I lived with my grandfather நான் தாத்தா கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் उन्हें मैं ताता कहती हूँ I call him ताता நான் அவரை தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவேன் लेकिन जब उन पर बहुत प्यार आता है तो मैं उन्हें तातू बुलाती है when I love him most I call him तातू எனக்கு எப்போ தாத்தா மேலே ரொம்ப அன்பாக இருக்கோ அப்போ நான் தாத்துன்னு சொல்லி அவரை கூப்பிடுவேன் बुलाती मीन्स call him कभी कभी तातू मुझे சினிமா देखने बाहर ले जाते हैं அப்பப்போ தாத்தா என்ன சினிமா பார்க்க வெளியில் கூட்டு போவாங்க oftenly grandpa bring me out for seeing the cinema मैं उनकी गोदी में बैठकर हॉर्न बजाती हूँ पाम पाम I sit grandpa's lap and press the horn பாம் பாம் நான் வந்து தாத்தாவுடைய மடியில் கோதினா மடி லேப்பில் வந்துட்டு உட்காந்துட்டு ஹார்ன் அடிப்பேன் பாம் பாம் சொல்லி ஹார்ன் வந்து அடிப்பேன் रास्ते की सब बकरियों और गायों दूर हट जाती हैं रास्ते मीन्स ऑन द रोड ரோடில் இருக்க காயோங்னா கோட் அண்ட் சாரி பக்கரியோங்னா கோட் காயோங்னா கவுஸ் எல்லாமே வந்து தூர் ஹட் ஜாத்தே ஹே ரோடில் இருந்து விலைக்கு ஓரமாக போகும் तातू क्यों ना हम चांद पर चलें मैं पूछती हूँ தாத்தாவை வந்து ஏன் நம்ம நிலாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்பேன் I ask him why we go to moon वे सिर हिलाकर हंस देती हैं he shaking his head and laughing हिलाकर means shaking ताता के दांत नहीं है दांत मीन्स टीथ he has no teeth தாத்தாவுக்கு பற்கள் எதுவும் கிடையாது जब वे हंसते हैं तो एक गुलाबी सी दीवार दिखाई देती है और फिर एक गुलाबी सी गुफा he has no teeth so while he is smiling it look like a pink color wall or pink color cave தாத்தாவுக்கு பல் இல்லாததுனால அவர் சிரிக்கும் போது எப்படி இருக்கும்னா பிங்க்கான சோவர் மாதிரி வால் மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா பிங்க்கான குஃபா மீன்ஸ் குகை மாதிரி இருக்கும் கேவ் जब बारिश होती है तो ताता खिड़की के बाहर इशारा करते हैं और कहते हैं देखो बरसात हो रही है चलो बाहर चलो जब बारिश எப்போ மழை வருதோ அப்போ வந்துட்டு தாத்தா வந்து கிடிக்கினா விண்டோவுக்கு அவுட் சைடில் பாகர்னா அவுட் சைடில் இஷாரா கர்த்தேஹே சைன்ஸ் சைகை வந்து காமிப்பாங்க அவர் கஹத்தேஹே தென் சொல்வாங்க தேக்கோ பர்சாத் ஹோ ரஹி பாரு மழை வருது சலோ பாகர் சலோ போகலாம் வெளியே போகலான்னு சொல்லி சொல்வாங்க when raining he show the sign language and call her outside तातू और मैं हमेशा कुछ अलग करते हैं தாத்தாவும் நானும் எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வோம் அலக் கர்த்தேகனா டிஃப்ரெண்ட்டாக ஹமேஷா மீன்ஸ் ஆல்வேஸ் மீ அண்ட் மை கிராண்ட்ஃபாதர் ஆல்வேஸ் டூ சம் டிஃப்ரெண்ட் திங்ஸ் हम समुद्र तट पर जाते हैं वी गो टू बैंक ऑफ सी நாங்கள் வந்து கடற்கரைக்கு போவோம் சமுத்திரனா கடல் தட்னா கரை கடற்கரைக்கு அதாவது பீச்சுக்கு வந்து போவாங்க ऊंची नीची लहरें मेरे चारों तरफ उड़ती गिरती हैं ऊंची नीचேனா ஹைட்டாகவும் லோவாகவும் போகிற வேவ்ஸ் வந்துட்டு ஃபோர் சைட்லேயும் வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கும் அதாவது 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை சுற்றி 4 சைடும் வந்துட்டு லோவாகவும் ஹைட்டாகவும் வந்து அலைகள் வந்துட்டு இருக்கும்
चांद हमारे साथ साथ चलता है और हवाएं चीटी बजाती है. சாந்த்னா மூன் வந்து அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கான். சாந்த் हमारे साथ साथ चलता है. மூன் come with us and wind whistling. ஹவாயேங்கன்னா விண்டு காற்று வந்து பார்த்திங்கன்னா சீட்டி அடிக்குது. சீட்டினா விசில் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. மச்சிலியாங் தாத்து और मुझे ढूंढती हुए आती है. மச்சிலியாங்னா ஃபிஷ்ஷஸ் வந்து தாத்தாவையும் என்னையும் டூன்த்தினா தேடிட்டு வருது. ஃபிஷ்ஷஸ் ஆர் ஃபைண்டிங் அஸ். मेरी उंगलियां कुदरती हैं और मुझे खेलने के बुलाती हैं. The fishes are biting our toes and call us to play. இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உங்கிலியாங்கன்னா கால் விரல்கள், டோஸை வந்துட்டு குதர்த்தினா பைட்டிங் கடிக்குது, கால் விரல்களை வந்து கடிக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா முஜே கேல்னேக்கும் புலாத்தி, எங்களை வந்து கேல்னே பிளேயிங்க்கு வந்து புலாத்தி கூப்பிடுது, கால் பண்ணுது, விளையாட கூப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. ஹம் தவுட் लगाते हैं और कला बाजियों காத்தே ஹே. நாங்கள் வந்து தவுட்னா ரன்னிங், வி ரன்னிங் அண்ட் டூ சம் ஸ்ட்ரீட் டான்ஸ் லைக் சிங்கிங். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தெருக்கூத்து, கலா பஜேயிங்னா என்னென்னா தெருக்கூத்து வந்து பாடிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி பாட்டு பாடிட்டும் வராங்க. जब अंधेरा हो जाते हुए दो मैं तातू के हाथ पकड़ लेती हूँ. When it's dark I hold my grandfather's hand. எப்போ வந்து இருட்டாகுதோ அப்போ தாத்தாவுடைய கையை வந்து பிடிச்சிட்டு வருவேன். உன்கே சாத் மே கூதுத்தி பூந்துத்தி கர் ஆ ஜாத்தி ஹோம். அவருடைய கையை பிடிச்சிட்டு பூந்துத்தி மீன்ஸ் ஹாப்பிங், குதிச்சு வந்து வீட்டுக்கு வருவாங்களாம். She hold his grandfather's hand and hopping and jumping come to home. और फिर तातू अपनी मनपसंद किताब पढ़ने बैठ जाते हैं. Then her grandfather go to read his like book. அவருக்கு பிடிச்ச புக்கை வந்துட்டு ரீட் பண்ண போயிடுவாங்க. तातू यह कोई जादुई किताब है मैं पूछती हूँ. நான் கேட்பேன், தாத்தா இது ஜாதுயினா என்ன, மேஜிக்கான புக்கான்னு சொல்லி நான் அவரை கேட்பேன். ஐ ஆஸ்க் ஹிம் இட் இஸ் மேஜிக் புக். தாத்து முஷ்குராத்தே ஹே. தாத்தா வந்து சிரிப்பாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க. கிராண்ட்ஃபாதர் ஸ்மைலிங். क्या मैं भी जादूगर बनूंगी मैं फिर पूछती हूँ. आई आस्क हिम मैं आल्सो बी ए மெஜிஷியன். நானும் வந்து மெஜிஷியன் ஆகலாமா, ஜாதுக்கர் மீன்ஸ் மெஜிஷியன், மெஜிஷியனாக வந்து ஆகலாமான்னு சொல்லி நான் அவரை கேட்பேன். உஸ்கி तरह वे कहते हैं अब सो ஜாவோ. அவர் என்ன சொல்வாருன்னா இப்போ நீ தூங்குன்னு சொல்வார். ஹீ டெல்ஸ் மீ நவ் கோ டு ஸ்லீப். உன்கி கோதி மே சிர் ரகுக்கர் மே சோ ஜாத்தி ஹோம். நான் வந்து அவருடைய மடியிலே வந்து படுத்து தலையை வச்சு தூங்கிடுவேன். ஐ ஸ்லீப் ஆன் ஹிஸ் லேப். முझे अपनी तातू से बेदक प्यार है. எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும். मैं प्रार्थना करती हूँ कि एक दिन मैं भी उनकी जैसे बनूँगी. I pray the God I will be like him. I will be like him on one day. நான் வந்து ப்ரேயர் பண்ணிப்பேன், நானும் ஒரு நாள் தாத்தாவை மாதிரி ஆவன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு அவங்க தாத்தானா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களும் அவங்க தாத்தாவை மாதிரி ஒரு நாள் வரணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணது கீதா தர்மராஜன்.
बुक बैक क्वेश्चन பார்ப்போம். बात सीच के लिए इस कहानी के आधार पर कुछ प्रश्नों बनाइए और अपने मित्रों से पूछिए. இந்த ஸ்டோரியை வந்து பேஸாக வச்சுட்டு சம் கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். On the basis of the story, make some questions and discuss with your friend. இந்த கொஷின் அந்த ஸ்டோரியை வந்து ஆதாரமாக வச்சு சம் கொஷின்ஸ் சில கேள்விகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஷப்தோங்கா கேல் சப்தத்தை வச்சு ஒரு விளையாட்டு. சஹி ஜஹாங் பர் சந்திரபிந்து லகாக்கர் அப்னி கான்ஃபி மே லிக்கியே. சரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரபிந்துனா ஒரு மூன் போட்டு அதுக்கு மேலே ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த சந்திரபிந்து வந்துட்டு கரெக்டான இடத்துல நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன், ஊஞ்சி நீச்சி லஹரேங் மேரே சாரோ தரஃப் உடுத்தி கிர்த்தி ஹே. ஊச்சி இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சின்னு இங்கே ஒரு சந்திரபிந்து வரணும். Then second one, तातू क्यों ना हम चांद पर चलें. தாத்தா ஏன் நம்ம சாத்துன்னு இருக்குது, இந்த இடத்துல சாந்துன்னு வரணும். சாந்து. மேரி உக்லியாங் குதர்த்தி ஹே. உக்லியாங்கில் உங்லியாங், ஊக்கு மேலே ஒரு சந்திரபிந்து. தென் உன்கே சாத் மே கூத்தி ஃபூந்தி கர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்கு மேலே சந்திரபிந்து. देन नीचे दिए गए शब्दों उलट फलट कर हो गए हैं. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷப்து வந்து உலட் ஃபலட்கர், அதாவது ஆர்டர் வந்து ரிவர்ஸில் வந்து அங்கங்கே ஜம்பிள் ஆகிருக்கு. ஸோ शब्दों को सही क्रम में लगाकर बनाइए अपने कानफे में लिखिए. கரெக்டான ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், साथ के रहती हूँ मैं दादाजी. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே வந்து ஃபஸ்ட்டு வரணும். மே दादाजी के साथ रहती हूँ. रहती வந்து 5, हूँ வந்து 6. मैं दादाजी के साथ रहती हूँ. सेकेंड वन, तट समुद्र जाते हम पर है. हम வந்து 1, சமுத்திர செகண்ட் வரும், தட் வந்து தேர்டு, தென் பர் வந்து ஃபோர்த்து, 4, ஜாத்தே வந்து 5, हूँ வந்து 6. हम समुद्र तट पर जाते हैं. தென் இந்த சைடு க வந்து பார்த்தீங்கன்னா हैं दादू मुस्कुराते. दादू मुस्कुराते. दादू வந்து 1, मुस्कुराते 2, हैं வந்து 3. फोर्थ वन, हूँ मैं कहती ताता उन्हें. இங்கே வந்து பார்த்திங்கன்னா उन्हें வந்து ஃபஸ்ட்டு, தாத்தா வந்துட்டு செகண்ட், கஹத்தி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உன்ஹே மே வந்து செகண்டு, தாத்தா தேர்டு, கஹத்தி फोर्थ, हूँ फिफ्थ. उन्हें मैं ताता कहती हूँ. இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சென்டென்ஸாக வந்து லெசனில் வரும்.